Graduation Day 2024 open. The graduation of the college has been called to distribute the degrees in various subjects of the college upon the candidates who in the examination recently held for the purpose have been certified to be worthy of the same. I invite the principal of the college to deliver welcome address and present the report of the activities of the college. 16வது பட்டமளிப்பு விழாவிற்கு சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரியில் 16வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை பல தடவை பெற்றவர், தனியார் பல்கலைக்கழகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் தனியார் பல்கலைக்கழகம் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் கற்றல் விருதை உயர்கல்வித்துறையிடமிருந்து பெற்றவர், முன்னேறு முன்னேற்று என்ற தாரக மந்திரத்தின் முழுமூச்சாக கொண்டவர், மாண்பமை வேந்தர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் நிறுவனர் தலைவர், தனலட்சுமி சீனிவாசன் நிறுவனங்கள் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களை வருக வருக என சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரியின் மாணவர்களின் சார்பாகவும் பேராசிரியர்கள் முதல்வர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜீவ் குமார் ஸ்ரீவத்சா அவர்கள், பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்ட், NXP செமிகண்டக்டர்ஸ் பெங்களூர், இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்ப மூத்த ஒரு அறிவியலாளர் நம்முடைய ராஜீவ்குமார் ஸ்ரீவத்சா அவர்கள், அவருடைய துணைவியாரும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறார்கள். சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக பட்டமளிப்பு விழா இந்த நிகழ்வின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். எப்பொழுதுமே நம்முடைய கல்வி நிறுவனங்களோடு மிகுந்த நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய ICT அகாடமி ஆஃப் தமிழ்நாடு பூர்ணச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பு செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மிக முக்கியமாக இந்த நிகழ்வு நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள், மண்ணச்சநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நம்முடைய VC சார் அவர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், அவர்களுடைய வணக்கத்துக்குரியவர். இந்த நிகழ்வில் நான் அவரையும் வணங்கி, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கூடுதல் பதிவாளர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்த கூடுதல் பதிவாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தேர்வு நெறி கட்டுப்பாட்டாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் ட்ரஸ்ட் அஃபீஷியல்ஸ் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பெருந்திரளாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், கடந்த ஆண்டு முடித்த மாணவர்கள், பெருந்திரளாக கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களை அத்தனை பேரும் ஒருமித்த இடத்தில் ஒன்றாக பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிறுவனம் பெருமைப்படுகிறது, மிக பெருமைப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஏவுகணை தளத்திலிருந்து 3000 மாணவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் என்னும்போது பெருமைப்படுகிறோம். உங்களை வரவேற்கின்றேன். உங்களை பெற்ற பெற்றோர்கள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றான் என சொல்ல கேட்ட தாய் என்ற அருமையான குரலுக்கு ஏற்ப நம்முடைய பெற்றோர்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் அரங்கத்தில் இருந்து இந்த பட்டமளிப்பு விழாவை கண்டுகளிக்க இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த பட்டமளிப்பு விழா தலைமை உரை, விழா பேருரை அத்தனையும் கேட்க இருக்கின்றார்கள். அவர்களையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், பெற்றோர்களையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக, I am very proud to present the annual report here. Really, I am honored to present the annual report here in front of our Chancellor Ayya, in front of Chief Guest, and in front of such a big crowd here. I would like to present the annual report of the college. It is your achievement. It is your accomplishment. So everybody give a big round of applause for this annual report.
Our college runs under the patronage of our esteemed Chancellor Ayya and dynamic member of trust. Our college was founded in 2004 with a 6 UG program, and now it has blossomed into 15 UG program, 11 PG programs, 4 Bharatidasan University IECD courses. It happened with great vision of our esteemed management. Now the college has optimum student admission. அன்பு மாணவர்களே, பெற்றோர்களே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜோன் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளை விட சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம், சேர்க்கையும் அதிகம். ஏனென்றால் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த அச்சீவ்மெண்ட் சாதனைகள், மாணவர்களுடைய பங்கு, பேராசிரியர்களுடைய பங்கு பறைசாற்றி கொண்டிருப்பதனால் இந்த கல்லூரியின் எண்ணிக்கை 3500, 3500 students are pursuing their higher education here. Academic achievements of graduates, your achievements, you are graduates now. The first and foremost, I extend my hearty congratulations to our rank holders for their outstanding performance in Bharatidasan University. Around 3 years, 100 ranks, அதாவது 100 தரவரிசை பட்டியலில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 100 தரவரிசை இடத்தை பிடித்த கல்லூரி சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரி. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு கீழ் மிக அதிக அளவில் கல்லூரிகள் உள்ளன. கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அப்படி இருந்த பொழுதும் 100 ரேங்க்ஸ், 100 ரேங்க்ஸ் சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பெற்றார்கள் என்பதை பெருமிதத்தோடு இந்த நிகழ்வில் பதிவு செய்கிறேன். யூஜி ரேங்க் ஹோல்டர்ஸ் BA Journalism and Mass Communication 10 ranks. BA Journalism and Mass Communication 10 ranks our JMC students bagged. BLET 5 ranks தமிழ் துறையை சேர்ந்த மாணவர்கள் bagged. BSc Biotechnology 5 ranks bagged. BSc Hotel Management and Catering Service 8 ranks we have bagged. உணவு மேலாண்மை துறை சேர்ந்த மாணவர்கள் BSc Information Technology 2 ranks we have bagged. BSc Microbiology 5 ranks. BBA Aviation Management 5 ranks. BSc Forensic Science Innovation course we have introduced and 9 ranks we have bagged. PG departments MCA Master of Computer Application 21 ranks, more number of ranks, 21 ranks we have bagged. MSc Biotechnology 9 ranks, MSc Chemistry 2 ranks, MSc Computer Science 2 ranks, MSc Mathematics 11 ranks, MSc Microbiology 6 ranks. Really இந்த சாதனையை பெற்ற மாணவர்கள் அத்துணை பேரும் இந்த முதல் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அகடமிக் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். 12 UG department got permanent affiliation, 7 PG department got permanent affiliation, PG department from BDU, international conferences. The department of CA has organized 2 international webinars. HMC has organized international webinar. Department of Chemistry conducted international webinar. Department of Physics organized international conference. Department of Physics again organized international conference. Chemistry organized international conference on material science and technology. Commerce department organized international conferences. Thereby we have invited experts, academic doyens from various institutions, various industries. Many students and faculty members, they have published papers, they have published their own research paper through these international conferences and national state level conferences we have organized. So each and every department is organizing international conference and national level conferences. Thereby our quality of research, quality of teaching and learning will go like anything. It is rising up every day. And Department of Physics organized 3 days. The Department of Mathematics organized 2-day national workshop. Department of BBA organized, Forensic Science organized. And MOU with countries and industries. Memorandum of Understanding, புரிந்துணர்வு ஒப்பந்தம்
மிகப்பெரிய அளவிலே the Department of CA Physics signed MOU IIT கராக்பூர், இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனமான ஐஐடியோடு ஒரு MOU. the Department of Microbiology, the Biology Society of India, Microbiology Society of India and தமிழ் துறை அவங்களும் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம். the Department of Forensic Science organized National Conclave and MOU with the Sherlock Institute and EIT and ESL IIT Kharagpur we made MOU. the Department of Commerce signed MOU and the Department of MBA organized and MOU with the other industries. Other accomplishment, there are many lists here. I don't want to read each and everything, but each and every department is going forward, marching towards success. So really appreciating all the departments here. Professional excellence here, ongoing professional development plays a vital role in maintaining the standard of education we provide. The college has a team of eminent and sterling members of faculty, and I am certain they are asset to our college. Totally 38 faculty members are awarded PhD. 38 பேராசிரியர்கள் PhDயோடு எங்களுடைய கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 38 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸ்லெட் நெட் 10 பேராசிரியர்கள் pursuing their PhD. Many upgrading of academic and professional qualification, participation in seminar and workshop which may be in-house or external. Really great strength is our PhD faculty members. Our academic achievements showcase our commitment to excellence. With the 32 paper published, 12 books authored, நிறைய புத்தகங்களை வெளியிடக்கூடிய பேராசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள். Human Resource Development Center வேலை வாய்ப்பு துறை மிகச்சிறப்பாக இயங்குகிறது. We are very strong in human resource and development, and every year we are bringing many industries, companies here for recruitment. Many of our final year students are getting placement and they are working all over the world, all over the state and also in India. நான் முதல்வன், மிக முக்கியமாக தமிழக அரசு அறிமுகப்படுத்திய நான் முதல்வன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கல்லூரி என்ற பெயரை பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றது சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரி. ஒவ்வொரு மாணவனும் கிட்டத்தட்ட 30 சர்டிஃபிகேட் படிக்கும் போதே, அவர்கள் படிக்கும் பொழுதே 30 வேல்யூ ஆடட் சர்டிஃபிகேட்ஸ். they are every students are acquiring 30 skill based courses, completing. They go with college with a degree certificate and 30 certificates in another hand. One hand degree certificate you are keeping, another hand 30 certificates. So நான் முதல்வன் மூலமாக 7278 மாணவர்கள் பயன்பெற்றார்கள். இது மிகப்பெரிய சாதனையாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போல NCC, RRC, ELC, கல்ச்சரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொரும் மிக திறமை வாய்ந்த மாணவர்கள். கல்ச்சுரல்ஸ், we are well known for culturals, sports and part 5 programs, Rotaract, NSS. So many things to read. Due to want of time, நேரமின்மையின் காரணமாக மிக முக்கியமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். IECD program, டிப்ளமா கோர்சஸ் 4 நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. எஜுகேஷன், தி டைம்லெஸ் ட்ரெஷர், எக்ஸ்டென்ஸ் far beyond the confines of academia. You as the luminous beacon of hope, embrace the journey ahead filled with the boundless opportunity. Hearty wishes for your future brimming with glory and success. Thank you. நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் நம்மிடம் வந்திருக்கக்கூடிய விழா பேருரை வழங்க இருக்கின்ற முக்கிய விருந்தினரை சிறப்பு செய்வார்கள். ஐயா அவர்கள், now I invite our esteemed Chancellor ஐயா to honor our chief guest by adorning salt and giving memento to our chief guest. A very pleasant morning to the dignitaries on the dais and everyone gathered here. Indeed, I am honored and privileged to introduce our today's chief guest, Thiru Rajiv Kumar Srivastava, Platform Architect at NXP Semiconductors. His academic qualifications are
He has completed MSc Physics with the specialization of Electronics at Banaras University in 1990, and he has completed his PhD in Electronics Engineering at Banaras Hindu University in 1995. And his experience are very vast. He has designed a platform architect in NXP semiconductors for 22 nanometer, 40 nanometer, and 14 nanometer. As a platform architect, the role is to capture the requirements from the design teams, generate the specification, and manage the execution for 22 nanometer, 40 nanometer, and 14 nanometer technology nodes. He has also served as an NXP Director, Integral Project Manager. And he was also working with ST Microelectronics as Group Manager from May 2019 to December 2013, Selection Manager, Group Leader, and he was a Senior Design Engineer in Static Random Access Memory Block Design of Embedded Process Design Project, Design Engineer and Assistant Coordinator in the project of designing 1 megawatt low power static random accessory memory. His specializations are full chip design with a special emphasis on RTL and GDS implementation activity for mixed signal of SOC, and full custom IP design with a special emphasis on SRAM, cache RAM, CAM register files, and other modules for system on chip design, program management, and special interest in quantum computers. Thank you. Vadakkam, good morning and namaskara. Esteemed Chancellor Shri A. Srinivasan ji, the Management, Principal, Dean of Academics, CEO, HODs, faculty and graduating students of this famous, reputed Dhanlakshmi Srinivasan University. I welcome you all. It gives me great pleasure to be here in this morning. As I speak to you, my memory goes back to 1988 when I was sitting there waiting for my degree to be awarded. It's a very important that you have to understand how important is the role of your institution and your teachers in building your career and your behavior as a human. I mean, when you will grow up, you will mature, you will join some jobs, when you will be experienced, you will realize this. Today, you might not be realizing this. So, I want you to give a great applause for Srinivasan ji and the teachers who taught you to achieve this degree. So you all know today in our country we have lot of opportunities, and I see my future, the country future here, sitting here, who will be grabbing these opportunities and put their effort building this nation as number one nation in the whole world. You know, people see or think that the opportunities are only available in certain areas, but that is not true. You may see we have a lot of software, hardware development happening, but actually it's a full development. I can give you an example. If in software and hardware we are world leaders, and a lot of Indians are working in US as CEO of different companies. You all know, I don't have this privilege. And you know what? All those CEOs are graduated from India. That's very important. So, I'm coming back to my point. This is very important that if any industry is growing, it actually develops a full ecosystem. Say for example, in India, now we have full ecosystem of chip manufacturing. Now what will happen? Once the ecosystem will be in place, we will need lot of not only engineers, but lot of chemistry people, lot of physicists, and lot of financial people, lot of MBAs, because it's a whole system has to grow. It's not only one company, because so as you see these companies, when they come up,
you get a lot of opportunities, and opportunity is valid for all. It's not confined to engineers. It is important that we should have a good representation from commerce people, from MBAs, from chemistry students, from physics, and lot more, because any development cannot happen with some small set of people. It requires effort from everybody, and that's very important. That even, I see people running behind engineering and medical, but that is not true. Even the study of science, and we should have a specialist in science and other social science activities also, and this is what I see here. I wish you all a great success in your life, and I will not take much time because I don't want to stand between you and your degree. So with this I want to close my speech. Thanks a lot. 16வது பட்டமளிப்பு விழாவில் சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரியில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்று முன்னேற்று என்று நம் அத்துணை பேரையும் முன்னேற்றி கொண்டே இருக்கக்கூடிய மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மேடையில் அமரப்போர இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் 16வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த 16 ஆண்டில் அதோடு சேர்த்து ஒரு 3 வருஷம் சேர்த்தா 19 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் மைனர் நீங்கிட்டீங்க, ஓட்டு உரிமைக்கு வந்துட்டீங்க, நாட்டை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதை பார்த்து ஓட்டு தவறாத போட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய உரிமை அது யாருக்கு போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. யாருக்கு வேணாலும் உங்கள் மனசில் இஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். அந்த ஓட்டு உரிமை தான் வாழ்க்கையை நாட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த ஓட்டு உரிமைக்கு தான் கிடைக்கிது. அதை நிர்ணயம் பண்ணக்கூடிய இப்போ முதல் பட்டதாரிகளாக நீங்கள் வரக்கூடியவங்க ஓட்டு உரிமை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அந்த ஓட்டை மறக்காத போட்டுருங்க. ரெண்டாவது அதோட ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே போயிட்டீங்க. இந்த 2-3 வருஷத்துக்கு பட்டாருங்க. மற்றவங்களுக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். மாணவ மாணவிகளே, எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த சிந்தனை செயல் தான், அந்த செயல்பாடு தான் உங்களையும் உயர்த்தும், உங்களுக்கு வரக்கூடிய வாரிசையும் உயர்த்தும், உங்களுக்கு முன்னாடி வந்த தாய் தப்பனுடைய வாரிசையும் உயர்த்தும். அந்த தாய் தப்பனுடைய வாரிசை உயர்த்துவதற்கு நீங்கள் பெரும் முயற்சி பெற்றுக்கணும். என்ன செய்யணும்? அதுக்கு டிகிரி வாங்கிட்டீங்க, பட்டம் பெற்றுட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க. தாயும் தந்தையும் வளர்க்கக்கூடிய அவங்களுடைய என்ன பகலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்டத்தில் நான் தாண்டி வந்திருக்கேன். பெரம்பலூரில் பின்தங்கிய ஏரியா, மிகவும் பின்தங்கிய ஏரியா. அந்த ஏரியாவில் காலேஜ் ஆரம்பிக்கிறதா வேணாமான்னு சொல்ல காலத்திலலாம் காலேஜ் வேணான்னு சொன்னவங்க தான் பல பேர் இருந்தாங்க. பையன்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு என் மகன் தான் சொன்னான். எனக்கு கதிரவன் தான் சொன்னான். எனக்கு ஐயா எல்லாரும் செய்கிறீங்க, பையன்களுக்கு படிக்கிற மாதிரி இங்கே ஏற்பாடு பண்ணுங்கன்னு என் மகன் தான் சொன்னான். அந்த ஒரு சூழ்நிலையில் நான் சென்னைக்கு போனால் தங்குவேன். எங்கே எதுனா வால்டாக்ஸ் ரோட்டில் தான் இந்த இடம் இருக்குது. வால்டாக்ஸ் ரோட்டில் எருக்கஞ்சேரின்னு இருக்குது. வால்டாக்ஸ் ரோட்டில் எருக்கஞ்சேரின்னு இருக்குது. அங்கே தான் என்னோட சேர்ந்தவங்களாம் எல்லோரும் அங்கே எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. போனால் ஒரு டீ குடிச்சிட்டு வருவேன், ஏதோ வருவேன். எப்போது போகும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் நல்ல வசதி வாய்ப்போட இருக்க நினச்சி அந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு செஞ்சேன். அந்த காலேஜ் ஆரம்பித்த ஒருபாடு இன்னைய வரலையும் அந்த காலேஜ் ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருபடியும் ஏறிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்குது. ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான். இந்த காலேஜை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான். அதை வெற்றிவேலனோட சொல்லியிருக்கேன் நான். அது ஜிஆர்டி ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது மெட்ராஸில். அதில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸரில் தங்குறது போக்குவரத்து எல்லோரும் அங்கே தான் தங்குவாங்க. அப்படி தங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜ் எப்படி இருக்குங்கிறதுலாம் ஒரு பட்டியல் போட்டு பேசுகிறாங்க. எந்த காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படி வரும்போது
தல்லச்சி சீனிவாசனுடைய கல்லூரி தான் முதல் பட்டியலில் வருது. அந்த முதல் பட்டியலில் எப்படி முதல் பட்டியலில் வருதுன்னு கேளுங்க. இந்த எப்படி முதல் பட்டியல்னா, இந்த காலேஜில் உள்ள படிச்சுட்டு போனவங்க எந்த ஒரு லாட்ஜிலையும் போய் எங்கேயும் ஒரு கெட்டது இல்லாமல் எதுவுமே ஒரு கேஸு கூட இல்லாத கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு கல்லூரி தல்லச்சி சீனிவாசன் மகள் கல்லூரி மட்டும் தான். என் கூட இருந்தவங்க ஐஏஎஸ்ரா அவர்களெல்லாம் என்ன அந்த கல்லூரி என்னதுன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் தான் கல்லூரி நினைக்கிறீங்க பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. வந்து என்ன ஆபரகாங்கிற கலெக்டர் கேட்டார். ஆபரகாங்கிற கலெக்டர் இன்னும் ஒரு 5-6 கலெக்டர் இருந்தாங்க அங்கே. அது கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, அந்த ஆபரகா சொன்னார், உங்கள் கல்லூரி தாங்க, அதுதாங்க உங்கள் கல்லூரி சீனிவாசன் கலை கல்லூரின்னு சொல்லி பெருமைப்பட்டுதாங்க. அதனால் அந்த பெருமைக்குரிய பையன்களை நீங்கள் தான், பெண்களை நீங்கள் தான். எல்லாமே அரியஸ் வச்சுட்டே இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து போய் படிக்கிற இடத்துல அரியஸே இருக்காது. ஏன்னா அரியஸ் பக்கு போகிற அரியஸ் வச்சுருக்காங்க. இவெல்லாம் ஒரு ஆளான பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதுங்கிறது வேண்டி பசங்க படிக்கிறானுவ. பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதுன்னா பசங்க படிக்கிறானுவ. பசங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க படிக்குது. ஏன் நாங்கள் வந்து படிக்கிறவங்க தனியாக பொம்பளை பிள்ளைங்களை காலேஜ் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து சொன்னேன் 60% வச்சுருக்காங்க. பசங்க 40% தான் இருக்கானுங்க. அந்த காலேஜில் 60% பொம்பளை பிள்ளைங்க அதிகமாக இருக்காங்க. சார் இங்கே வந்து எல்லாம் ஃபீஸு கம்மி சார், பஸ்ஸு ஃபீஸு கம்மி சார், பஸ்ஸு ஃபீஸே இல்லை சார் சொன்னாங்க. அப்போ என் மனசில் அவ்வளோ ஒரு பூரிப்பு இருந்துச்சு, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பூரிப்பு குறைஞ்சுமே இல்லை. ஆனால் எந்த வழியில் வந்தீங்கிறது, எப்படி வந்தால் எப்படி பிறந்தாங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, எல்லாம் வாழ்ந்துட்டீங்க. ஆனால் இனிமேல் பட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும். வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது என்ன வழிங்கிறது தேடிட்டே இருக்கணும். தீய பழக்கம் இருக்கக்கூடாது, தீய வழி இருக்கக்கூடாது. நல்ல ஒழுக்கம், நல்ல கட்டுப்பாடு, நல்ல நாணயம், நல்ல நம்பிக்கை, ஒழுக்கமாக யோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும். அது மாதிரி ஒரு இடம் பிடிக்க முடியுது. வாய்ப்பணி அப்படின்னா தன்னம்பிக்கை வேணும். இந்த தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போகாது, நல்ல நம்பிக்கையாக வேணும். இந்த தன்னம்பிக்கையிலேயே நன்னம்பிக்கை வேணும். அந்த நல்ல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்றைக்கு எப்போதுமே நண்பர்களை பார்த்து கைவிடாதீங்க. அவன் கஷ்டத்தில் வந்தாலும் நஷ்டத்தில் வந்தாலும் அவனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அவன் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வழியாக அவங்க கூட இருப்பான். உற்றார் உறவினரெல்லாம் காசு இருந்தால் இருப்பாங்க, காசு எல்லாம் இருக்க மாட்டாங்க. பணம் இருந்தால் இருப்பாங்க, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் உதவி செஞ்சு தான் அவனை நாடுவாங்க. ஆனால் நண்பர் மட்டும்தான் என்றைக்கு வந்தாலும் ஏன்டா சோர்ந்து இருக்க, ஏன் சொந்தமாக இருக்க, நான் இருக்கேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்ல முடியும். அவன் மட்டும்தான். அந்த ஒரு சொல்லு தான் உங்கள் வாழ்க்கையே ஒரே தேடும். நீங்கள் ஏழையாக பிறந்திருப்பீங்க, அது தப்பே கிடையாது, அது தவறே கிடையாது. ஆனால் நீ இறக்கும் போது மிகப்பெரிய செல்வந்தராக தான் வளர்க்கணும், மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கணும். அதுக்கு தன்னம்பிக்கை வச்சு, தளரதான் மனசை வச்சு என்ன தொழில் செய்யலாம். கையேந்தி சம்பளம் வாங்குறவெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. வளர்ப்பே சரியில்லை. நம்ம தலைமுறையாக ஒவ்வொருத்தருக்கும் ஆண் பெண் எல்லாத்தையுமே உங்கள் பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு இது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படி இல்லை, படிச்சுட்டீங்க, கஷ்டம் தெரியாது உங்களுக்கு. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட அந்தந்த பிள்ளைங்க என்னென்ன நினைக்கிறாங்கிறத சிந்தித்து செயல்பட்டு, அவன் என்ன கருத்தில் இருக்கிறான், அந்த பொண்ணு என்ன கருத்தில் இருக்கிற செயல்பட்டு அந்த தகுந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு நல்லா படி நீ வேலைக்கு போ. நீ வேலைக்கு போனால் ஏன் ஒரு தொழில் செய்யணும்னு வளர்த்து பாருங்க. ஒரு முதலையாகவும் வளர்த்து பாருங்க. ஏன் வேலைக்கு போகணுங்கிறீங்க? அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் பிறக்க போகிற பிள்ளைகளையும் நல்லா வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வேந்தர் ஐயாவின் தலைமை உரை, எழுச்சி உரை, மகிழ்ச்சி உரைக்கு நன்றி. Presentation of candidates. Let the candidates be now presented by the Dean Academics. I invite the Dean Academics to present. I invite the Dean Academics to read the rank holders. Person in the various departments who have been certified by after examination to be duly qualified to receive the degrees of Bharathidasan University. April 2021 PG rank list. Punitha A, Microbiotechnology, second rank, silver medalist.
Akshaya V, MCA, 4th rank. Manjula R, MSc Biotechnology, 5th rank. Kausalya R, MSc Mathematics, 6th rank. Revati G, MSc Computer Science, 6th rank. Ramya N, MCA, 7th rank. Geeta K, MSc Computer Science, 8th rank. Gayatri N, MSc Mathematics, 8th rank. Odia S, MSc Mathematics, 8th rank. Senta Maitri, MSc Mathematics, 10th rank. Kavigoni S, MSc Microbiology, 10th rank. Anita S, MSc Mathematics, 12th rank. Shivasundari S, MSc Mathematics, 14th rank. Devi E, MSc Mathematics, 16th rank. Sangeeta R, MSc Mathematics, 16th rank. Darshana V, MSc Chemistry, 18th rank. Jeevita R, MSc Microbiology, 19th rank. UG rankers April 2021, Jane Petty S, BA Journalism and Marketing, Business First and Gold medalist. Mr. H, BA Journalism and Marketing, second rank, silver medalist. Abhishek K, PhD Hotel Management Category, second rank, silver medalist. Arnavan B, BA Journalism and Marketing, third rank, bronze medalist. Jyotimani V, Biotechnology, 7th rank. Balamurugan S, BSc Biotechnology, 8th rank. Vigneshwar N, BSc Hotel Management, 11th rank. Vigneshwar N, BSc Hotel Management, 11th rank. Kamal BA, 12th rank. Meghavani R, BSc Microbiology, 14th rank. Priyash D, BSc Information Technology, 16th rank. Maruti N, BSc Biotechnology, 17th rank. Selvan I, BSc Information Technology, 19th rank. PG Master, April 2022, Naiwal R, MCA, 4th rank. Aruna K, MSc Biotechnology, 4th rank. Fauzi and Jay, MSc Microbiology, 7th rank. Subhashri K, MSc Microbiology, 9th rank. Dinesh M, MSc Biotechnology, 10th rank. Govashri, MCA, 11th rank. Rashana, MCA, 12th rank. Yashoda C, MCA, 13th rank. Nandini M, Microbiology, 13th rank. Aishwarya M, MSc Mathematics, 13th rank. Bhargavi M, MSc Mathematics, 13th rank. Rukshana S, MCA, 14th rank. Maheshwari V, MCA, 15th rank. Selvam P, MCA, 17th rank. Vijay V, MCA, 17th rank. Prashant V, MSc Biotechnology, 18th rank. Gaurav P, MCA, 18th rank. Pevita D, MSc Chemistry, 19th rank. UG rankers April 2022, Sandu P, BA Journalism and Marketing, first rank, gold medalist.
silver medalist. Tamil Nadu BSc Forensic Science, bronze medalist. Chandru is BA Journalism Master in English, 4th rank. Chandra Santosh BSc Forensic Science, 4th rank. Preeti is BSc Microbiology, 4th rank. Shalini is BSc Forensic Science, 5th rank. Malini is BSc Microbiology, 5th rank. Vijayanath BSc Forensic Science, 5th rank. Ushadini BSc 6th rank. Shivanjani BSc 7th rank. Srinath is BSc 16th rank. P.E. Randall is April 2023. Young Australia Gold Medalist MCA, 1st rank. S.T. Nalani MCA, 5th rank. Balavardhaniya MSc Biotechnology, 11th rank. G.V.T. MCA, 11th rank. S. Mani MCA, 11th rank. Vikram S. MSc Biotechnology, 1st rank. S. Karapaswamy MCA, 13th rank. R. Deepa MCA, 14th rank. Zareen Nagari MSc Biotechnology, 16th rank. Sri Lakshman MCA, 18th rank. Uni National April 2023. T. Akash BSc Hotel Management, 1st rank, Gold Medalist. Reshma Chief Pillai, BA Journalism Master in English. Reshma Chief Pillai, BA Journalism Master in English, 1st rank, Gold Medalist. E. Manju E. Manju, BBA Aviation Management, 1st rank, Gold Medalist. R. Gurupati, BSc Hotel Management, 2nd rank, Silver Medalist. G. M. Avirani, BA Journalism, Mass Communication, 2nd rank, Silver Medalist. P. R. Shankar, BBA Aviation Management, 2nd rank, Silver Medalist. Yes, Maharaj BSc Hotel Management, 3rd rank, bronze medalist. G. Purushottam, BBA Aviation Management, 3rd rank, bronze medalist. Yes, Sangeeta BA Journalism, Mass Communication, 3rd rank, bronze medalist. P. Kirana BSc Microbiology, 4th rank. R. Akash BA Journalism, Mass Communication, 5th rank. K. Dinesh Kumar BBA Aviation Management, 5th rank. Rajesh BSc Biotechnology, 5th rank. Alina Nandini BSc Forensic Science, 5th rank. Shannon BSc 6th rank. Lakshmi Priya B. Forensic Science, 7th rank. Abhishek JC BSc Forensic Science, 9th rank. J.S. Janani BSc Microbiology, 13th rank. Madhavala S. BSc Biotechnology, 15th rank. K. Indran BSc Hotel Management, 16th rank. K. S. Premlesha BSc Hotel Management, 19th rank. I invite the Dean Academics to present the in absentia status. Under the laws of the university, I present unto you in absentia the following number of the candidates who have been certified after examination to be duly qualified to receive the degrees of Bharathidasan University
in the various departments. Total number of the candidates 160. All the graduates stand up please and raise your right hand. All the graduates stand up and raise your hand in front. Raise your hand in front. We shall in thought, everybody must say, we shall in thought, word and deed ever endeavor to be scrupulously honest in the discharge of our duties in our profession, and shall uphold the dignity and integrity of our profession and the honor of our university. We shall uphold and advance social order and the well-being of our fellow members, and shall devote all our energy to promote unity, integrity, and the secular ideal of our country. Please be seated. Please be seated. By virtue of the authority vested in me as the principal of Srinivasan College of Arts and Science, Perambalur, I admit you to the several degrees for which you have been declared qualified, and in token whereof I permit you to wear the academic robes ordained as the insignia of your degrees. I dissolve this graduation ceremony. இதோ தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வருங்கால வேந்தரை அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியின் 16வது பட்டமளிப்பு விழாவிற்கு தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் எஃப்சி சார் வருங்கால வேந்தர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை இனிய வேளையில் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம். இன்று 3 ஆண்டு கல்வி மாணவர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பட்டதாரிகள்
பட்டதாரிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பட்டதாரிகள் புகைப்படம் எடுக்கும் பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பட்டம் சான்றிதழ்களை விரித்து வைத்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2021 கல்வியாண்டு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் புகைப்படம் எடுக்கும். தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். படம் எடுக்க இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மைக்ரோபயாலஜி 3 கல்வியாண்டு மாணவர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பட்டதாரிகள் மேடை நோக்கி விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிசிக்ஸ் வேந்தர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சீனிவாசன் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி.